அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாருங்க. அந்த ராஜா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாட்டில் இருக்கிற முதியவர்கள் எல்லாம் காட்டுக்கு அமிச்சிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் தன்னோட வயசான அப்பாவை வீட்டுக்குள்ளேயே பதுக்கி வச்சுருந்தான். ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு தீராத வயிற்று வலி வந்துருச்சுங்க. எத்தனையோ வைத்தியம் செஞ்சு பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே கேட்கல. அப்போ அந்த பையன் தன்னுடைய 75 வயசு அப்பா கிட்ட போய் ஒரு மூலிகை மருந்தை வாங்கி கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தான். அதை சாப்பிட்ட உடனே ராஜாவுக்கு வயிற்று வலி நீங்கி போச்சு. அப்போ அந்த பையன் ராஜா கிட்ட என்ன சொல்கிறான்னா, ராஜா, நீங்கள் நாட்டில் இருக்கிற முதியவர்களெல்லாம் காட்டுக்கு அமிச்சிட்டிங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் தீராத வயிற்று வலியால் துடிச்ச போது உங்களை காப்பாற்றினதே ஒரு முதியவர் தான். அவர் யாருன்னா என்னுடைய 75 வயசு அப்பான்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த ராஜா மனம் மாறிடுறாருங்க. நம்மளில் நிறையா பேர் அந்த முட்டாள் ராஜா மாதிரி தாங்க. பெரியவங்கனாலே பாரமாக இருக்காங்க, யூஸ்லெஸ், எதுக்கும் உதவாதவங்க நம்ம நினச்சிடுறோம். ஆனால் முதியவர்கள்கிட்ட இருக்கிற வாழ்க்கை அனுபவமும் மன உறுதியும் இளைஞர்கள்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே பெற்றவங்களை உதாசீனப்படுத்துறதை பற்றி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வை நடத்தின மிஸ்ஸஸ் இந்திராணி ராஜதுரை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வர போகிறாங்க. ஆனால் அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி சில முதியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சோகங்களையும் ஏக்கங்களையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திப்போம். கால ஓட்டத்தினாலும் வாழ்க்கை முறை மாற்றங்களாலும் எண்ணற்ற முதியவர்கள் இப்பொழுது ஆதரவற்று விடப்படுகிறார்கள். பிள்ளையை பெற்றெடுத்து பாசத்தை ஊட்டி நன்றாக படிக்க வைத்து அன்புடன் வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை பிள்ளைகள் உதாசீனப்படுத்தி ஆதரவற்று விடப்படும் நிலை இந்தியாவில் அதிகம் காணப்படுகிறது. பெற்றோரை பிள்ளைகள் உதாசீனப்படுத்துவதில் சென்னைதான் முதலிடத்தில் உள்ளது என்று ஒரு சமீபத்திய ஆய்வு கூறுகிறது. பெற்ற பிள்ளைகள் மீது அளவற்ற அன்பை பொழிந்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் வயதான காலத்தில் பிள்ளைகளால் உதாசீனப்படுத்துவதை சொல்ல துடிக்குது மனசு. தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்கள வளர்த்து ஆளாக்கி ஆனால் அவங்களாலேயே கைவிடப்பட்ட திருமதி சகுந்தலா இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைங்கம்மா. சரி, அவங்க இப்போது எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருத்தர் வண்ணார்பேட்டையில் இருக்கான், ஒருத்தர் கலெக்டர் நகரில் இருக்கான். என்ன வேலை பார்க்குறாங்க? ஒருத்தர் வந்து இந்த 2 பேர்த்தையும் நான் எம்ஆர்எஃப் கம்பெனியில் தான் வச்சுருந்தேங்க. 2 பேருமே ஒருத்தன் முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிவிட்டு எங்களெல்லாம் நிகாரிச்சிட்டு போயிட்டான். பெரியவன் அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெத்த அம்மாவே இல்லைன்னு சொல்லி சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அவனும் என்னை விட்டுட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தான். நானும் என் ஹஸ்பண்டுமே தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தோம். மறுபடியும் அவருக்கு ரொம்ப உடம்பு நல்லா இல்லைன்னப்போ கொஞ்சம் திரும்பி சின்ன பையன் வந்து எங்கள் கிட்ட சேர்ந்துக்கிட்டான். பக்கத்து வீட்டிலேயே பெரிய பையன் இருக்கான். அவன் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டான். அவர் இறந்தப்போ 10 வருஷம் ஆகுது அவர் இறந்து. அந்த இறந்தப்போ கூட அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணல எனக்கு. நான் காசு என்னோட ஜுவல்ஸ் வச்சு விற்று அவரோட சாவியின் அப்போ எம்ஆர்எஃப் கம்பெனியில் இருந்ததுனால கம்பெனிக்காரங்க கொண்டாந்து கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அதாவது அவருடைய கணவர் வந்து எம்ஆர்எஃப்ல வேலை. என் கணவர் இல்லைங்க, என் பிள்ளைகள் 2 பேரும் 2 பிள்ளைகளையும் எம்ஆர்எஃப்ல வச்சுருந்தாங்க. ஒருத்தன் டெம்பரவரியாக வச்சுருந்த பெரியவனை சின்னவனை பர்மனெண்ட் ஆக்கிட்டேன். 15 வருஷம் சர்வீஸ். எப்படி அந்த வேலையை உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்? ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தாங்க. அவர் மூலிமா ஜிஎம் வீடு வரையிலும் போய் கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு அவர் காலில் விழுந்து படாத பாடுபட்டு அந்த வேலையை அவனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. எது வரைக்கும் படிக்க வச்சிங்க? சின்னவனை எஸ்எல்சி வரையில் படிக்க வச்சேன். சரி. பெரியவனை கேட்ரிக்கு அடையார் கேட் ஹோட்டல் கேட்ரிக்கில் அதில் படித்தான். அதுக்கு முற்பட அவன் வேறு ஏதோ படித்தான். அதெல்லாம் அவன் இஷ்டமாக அப்போ படிக்க இது வரையில் நான் படிக்க வச்சேங்க. அதுக்கு மேலே என்னால் படிக்க வைக்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா குடிக்காரராக இருந்ததுனால நான் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டு செய்யாத வேலையெல்லாம் போனேங்க. நீங்கள் எப்பயாவது உங்கள் மகன்கள்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கீங்களா? ஏன் என்னை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கீங்களா? பெரியவன் வந்து அவன் பொண்டாட்டிவே போட்டு அடிப்பாங்க. கண்ணதுக்கால் அடிப்பான் நிறையா போட்டு. ஏதோ அவங்களும் கேட்க முடியாத அளவுக்கு அவன் அடிப்பான், கொல்லுவான், பிள்ளைகளையும் அடிப்பான். 10 வயசு பையனை இந்த நிஜாரெல்லாம் அவுத்துட்டு ரோட்டில் அடித்து வெளியில் துரத்துவான். அந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துவான். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சகிச்சிட்டு அங்கே இருக்க முடியலைங்க. அதாவது பேர பிள்ளை அடிக்கிறத உங்களால் பார்க்க முடியல. பொண்டாட்டியும் அடிப்பாங்க. பொண்டாட்டியும் அடிப்பான். பொண்டாட்டியும் பாவம், அது அந்த பொண்ணு நம்மளோ இப்போலாம் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே, அவளையும் அடிப்பான். அப்போ உங்கள் முதல் பையனுக்கும் குடிப்பழக்கம் இருக்கா? இருக்குங்க.
2 பிள்ளைகளுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 யாரு பிள்ளைகளுமே. அவங்களுடைய அப்பாவை பார்த்து இது ஆரம்பிச்சாங்களா இல்ல இல்ல, அப்பா அப்பா இறந்ததுக்கு பார்த்து பிறகு? ஆரம்பிக்கல. அப்பா எல்லாம் இறந்துட்டு இருப்பட்டு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அம்மா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? தனியா இருக்கீங்களா இல்ல? இல்லைம்மா, நான் முதியோர் இல்லத்துல தாம்மா இருக்கேன். ம். விஸ்ராந்தி முதியோர் இல்லத்துல இருக்கேம்மா. எத்தனை வருஷமா இருக்கீங்க? இப்போ நான் வந்து 8 மாசம் ஆகுதுங்கம்மா. ஓ, யாரு உங்களை கொண்டு வந்து சேர்த்து? நானே எல்லா இடத்துலையும் கேட்டு சரி. உடம்பு நல்லா இல்லாமல் 2 தடவை வேலை செய்கிற வீட்டில் கீழே விழுந்துட்டேன். சரி. பேக் இடுப்பில் அடிபட்டுடுச்சு, காலில் அடிபட்டுடுச்சு. இனிமேல் நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சொன்னாங்க, பாட்டி நீங்கள் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு சரியில்லை பாட்டி, நீங்கள் போய் முதியோர் இல்லத்தில் உங்களை சேர்த்திடுறோம், நீங்கள் போய் முதியோரில் இருந்துங்க, உங்கள் பிள்ளைகளை நம்பி மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா 10 வருஷமாக ஒரு வீட்டில் வேலை செய்கிறேன்னா எந்த பிள்ளைகளாவது விட்டு வைப்பாங்களாங்க? எந்த ஒரு பாசமான பிள்ளை, பாசமே போயிடுச்சு இதுங்களுக்கு. பாசம் இல்லாத பிள்ளைகிட்ட போய் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். நான் போய் பிள்ளைகிட்ட சொன்னேன், ஓ தாராளமாக போகலாமே, அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அப்படின்னு உங்க பிள்ளைக்கு சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க எனக்கு எங்கள் பிள்ளைகிட்ட இருக்கவே பிடிக்கலங்க. சரி. ஏன்னா ஒருத்தலையும் இந்த மாதிரி சொல்கிற பிள்ளைகிட்ட எப்படிங்க இருக்க முடியும்? சின்ன பிள்ளைகிட்ட போய் சொன்னால் அவனும் என்கிட்ட வந்து இருன்னு சொல்லலை, பெரியவனும் சரி நீ போகிறத தாராளமாக போ அப்படின்ட்டாங்க. இந்த இதுக்கு மேலே நீ எங்கே எப்படிங்க இருந்து இருக்க முடியும்? உங்க பேர பிள்ளைகள்ல பாட்டி வந்து வந்து முதியோர் இல்லத்துல இருக்கிறத பத்தி அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அவங்க எப்படி தெரியுங்களா, நம்ம கொடுத்தாதா பாட்டி, கொடுக்கலைன்னா பாட்டி இல்லை. நம்ம கொடுக்குற வரையிலும் பாட்டி பாட்டின்னு தெரிவாங்க. நம்ம எங்கேயா காசு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா என்னை பாட்டினும் கூப்பிட மாட்டாங்க. நீ ஏன் இங்கே வந்த, போ, எதுக்கு வந்த அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மருமக லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் செத்தாலும் அங்கேயே எடுக்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம், உங்களை வச்சு நான் சாவு எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் நம்ம இருக்கலாமாங்க? ஏம்மா போகிறீங்க, இருங்க, எங்கள் கூட கடைசி காலத்தை இருங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, தாராளமாக போங்க, உங்களுக்காவது ஒரு அனாதாஸ்டம் இருக்குது, எனக்கு எந்த ஹாஸ்டலும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஏம்மா அப்படி சொன்னேன் அப்படின்னா, இவர்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டதை விட நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுனால அந்த மருமகளே சொல்கிறாங்க. மருமக அந்த மாதிரி சொல்கிறான். சின்ன மருமக இருக்கிற பணத்தையெல்லாம் என் கையில் கொடு, அப்படி கொடுக்குறதா இருந்தால் நான் வச்சுக்கிறேன், இல்லைன்னா போ வெளியில் அப்படின்ட்டு. இப்போ விஸ்ராந்தியில் அவங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க? விஸ்ராந்தியில் என் சொந்த பிறந்த வீட்லேயும் கூட நான் இவ்வளோ சுதந்திரமாக இருந்தது இல்லைங்க. நல்லா கவனிப்புங்க. டெய்லி வடவாயசோட சாப்பாடு. நான் என்ன பாவம் செய்திருந்தனோ, அந்த பாவத்தில் ஒரு புண்ணியம் செய்திருக்கட்டி தாங்க எனக்கு அந்த விஸ்ராந்திங்கிற இடம் கிடச்சிருக்கு. அந்த சாவித்திரி வைத்தியநாத அம்மாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. எந்த நோய் இருந்தாலும் பார்த்துக்கிறாங்க. டாக்டர்ஸ்க்கெல்லாம் வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நல்ல சாப்பாடு, வேலைக்கு சாப்பாடு, வேலைக்கு ஏதாவது விசேஷங்கள் வந்தாலும் 2 சாரியாக எடுத்து தர்றாங்க. எல்லாத்துக்கும் புது சாரி 2 சாரி தராங்க. எல்லாத்தையும் ஒரே இதாக தான் பார்க்குறாங்க. எதிர்காலத்தில் நீங்கள் விஸ்ராந்தியிலிருந்தே சாகலான்னு இருக்கேங்க. விஸ்ராந்தியிலிருந்தே சாகலான்னு இருக்கேன். இப்போ வந்துங்க 7 மாதம் ஆகுதுங்க. 7 மாதத்தில் இப்போ 2 மாதத்துக்கு முன்னே எனக்கு அம்மா போட்டுடுச்சு. அம்மா போட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லியும் வந்து 100 ரூபா கையில் கொடுத்துட்டு போகிறேன் பெரிய பிள்ளை. சின்ன பிள்ளை வந்து பார்க்கவே இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் போடுற வந்து பார்க்கவே இல்லை. என் சிஸ்டர் தான் அடிக்கடி வந்து போவாங்க. எங்கள் அண்ணன் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் வந்து போவா அடிக்கடி. அவங்களோட தொடர்பில் இருக்கீங்க? அவங்க வருவாங்க போவாங்க. நல்லது. அவ்வளோ இதாக இருக்கேன். என்ன பண்ணுறதுங்க பிள்ளைங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேனுங்களேன், பிள்ளைகள்லாம் பெற்றுக்கிறதுங்கிறது பூர்வீக ஜென்மத்தில் செய்தப்பா நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தாங்க தான் நல்ல பிள்ளைகளை பெற்றுக்க முடியும். இந்த மாதிரி பாவப்பட்ட பிள்ளைகளை இன்னொரு தாய்க இந்த மாதிரி கஷ்டங்க படக்கூடாதுங்க. கண்டிப்பாக நம்ம கையில் நான்லாம் இருந்தால் தான் நம்மளை சேர்த்து வாங்குவோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பேற்பட்ட பிள்ளைகிட்ட மூஞ்சியில் முழிக்க கூட எனக்கு இஷ்டம் இல்லைங்கம்மா. ரொம்ப உருக்கமான ஒரு கதை. இதே போல் இன்னொரு கதையோட காத்துக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மி அவர்கள். சந்திப்போம். ஔவையார் இளமையில் வறுமை கொடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட கொடியது முதுமையில் தனிமை. அப்படிப்பட்ட தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற திருமதி லக்ஷ்மி இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணம் என்னென்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு பொண்ணுமா. 15 வருஷம் ஒரு பொண்ணு பிறந்தது. கல்யாணம் ஆகி 15 வருஷம் கழிச்சு தான் முதல்ல ஒரு பொண்ணு பிறந்ததா? பொண்ணு பிறந்தது. அது பிறந்த 2 வருஷத்துல எங்கள் வீட்டுக்கார் காலமாயிட்டார். அதுலேருந்து எனக்கு சொந்தக்கார இடத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை.
நான் வீட்டு வேலை செஞ்சு அந்த பொண்ணை காப்பாற்றி அதை படிக்க வச்சேன். அது 5வது தான் படித்தேன், அது மேலே படிக்கலது. சரின்னு விட்டுட்டேன். நானே கூட வச்சுருந்து அதை வளர்த்துக்கினே வந்தேன். அப்புறம் அது கல்யாண நாள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். என் மரம் பிள்ளை ரொம்ப கொடுமையெல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அம்மா இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்ற அளவில் வெளியே சொல்லாத என் பொண்ணு மூலியமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் அவனுக்கு இப்போ 23 வயசு நடக்குது. அவன் என்னை கண்டெல்லாம் பிடிக்கிறதில்ல. எப்படின்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து காலேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்து அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசுவானுங்க. நான் சொன்னேன், எப்பா இது குடும்பம் மற்றும் விட அக்கம் பக்கங்கள்லாம் எங்களை எதனா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கொயிட்டா போங்கப்பா, இந்த மாதிரிலாம் அட்டையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே எங்கள் பேரனுக்கு பிடிக்கிறதில்ல. வெளியே போ அப்படின்னும். எப்படி நீங்கள் இந்த மருமகனை வந்து செலக்ட் பண்ணி எப்படி பார்த்து அது எப்படின்னா, ஒரு இடத்துல எங்கள் பொண்ணை ஒரு அம்மா குழந்தைய பார்த்து எட்டு போனாங்க கோபால்புரம். அது சேட்டு வீடு, பெரிய வீடு. நான் அனுப்பவே மாட்டேன்னு சொன்னேன். சரி. வயசு பிள்ளையே நாங்கள் எங்கன்னா அனுப்பிச்சா எங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்கம்மான. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ அனுப்பு, நல்லபடியாக அனுப்பு, அங்கே யாரும் இல்லை, இப்போல்லாம் பொம்பளைங்க தாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்னை போய் சொல்லிட்டும் பொண்ணு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கா இல்லை வீட்டு வேலை செய்யறதுக்கா? குழந்தைய பார்த்துக்க, வெறும் குழந்தைய மட்டும், ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்க மட்டும். வீட்டு வேலைச்செல்லாம் நிறைய ஆளுக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி பொம்பளைங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி அவள் ஏமாத்தி இட்டுக்கின்னு போயிட்டான். ஆனால் அந்த வீட்டில் வேற ஆம்பளைங்களும் வேலை செஞ்சுட்டு நான் ஒரு மாதம் பொறுத்து இந்த பொண்ணு எனக்கு சீக்கிரமே அட்ரஸ் கொடுக்கல. ஒரு வாட்டி இட்டுக்கின்னு போச்சு, உள்ளே பேசிட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு வாட்டி என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு போய் குழந்தை இட்டுன்னு அம்மா அப்படின்ச்சு. இங்கேருந்து போனால் நான் யதார்த்தமாக போனேன். இந்த உள் சைடு போகாத பின் சைடு போனால் மாடியிலையும் கீழும் நிறைய ஆம்பளை பசங்க இருக்காங்க. நான் சொன்னேம்மா, ஆம்பளை பசங்க இருக்கிற இடத்த என் பொண்ணை விட மாட்டேன். சேட்டம்மாக்கிட்டே உள்ளே வந்தேன். என்னங்க நீங்கள் ஆம்பளைங்களே இல்லை, நான் பொம்பளைங்க தாங்கிறான்னு சொன்னீங்க, இப்போ தான் நிறைய ஆம்பளை பிள்ளைங்களாகிறாங்க, எங்கள் ஆளுங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் ஓடி இட்டுக்கின்னு போயிடுறோம். நாங்கள் அவங்க இல்லைம்மா நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், எது ஒன்றும் ஆகாதுண்ணா. இது இவங்களுக்குள்ள இந்த பொண்ணு பின்னாடி போகும்போது இருக்குது, குழந்தை எடுத்துக்கின்னு போய் இவங்களுக்குள்ள பேசுறதுக்குது. கட்டினா அவன் தான் கட்டிக்கும், இல்லைன்னா நான் சித்துருவேன்னு சொல்லியிருக்குது. நீ ஜாதி விட்டு ஜாதியை கட்டிக்கிறேன்னு சொல்கிறியம்மா, நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம், உனக்கு நல்ல மாப்பிள்ளையும் தான் பார்த்துறேன், இனிமே மருந்து குடிச்சு சாகுறான்னு சொன்னியம்மா. நம்ம வீட்டு பக்கத்துலேயே தண்டோலங்குது, வா ட்ரெயின் போகுது, உன்னை தள்ளிவிட்டு நானும் செத்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் எப்போ தான் நடந்தது, எப்படி நடந்தது? நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கினே இருந்தேம்மா. சரி. இது அப்புறம் சேட்டம்மா கூப்பிட்டு, இல்லைம்மா இந்த பையன் நல்ல பையன், நல்லா பார்த்துக்குவான், நீ கொடுமா அப்படின்னாங்க. சரி 3 மாதம் மொத்தம் நான் வேலை செய்கிற ஊட்டியும் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குதுமாண்ணா, அந்த காலத்தில் ஜாதி யார் பார்க்குறாங்கம்மா, நீ கொடுத்துரு, நாலு வீட்டுக்கு நான் ஓடிட்டேன்னா உனக்கு ஊரும் தெரியாது பேரும் தெரியாது, அதுக்கு நீங்களே பண்ணுவேன் அப்படின்னாங்க. சரி சரி, அதோட மானம் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் உங்களுடைய மருமகனுடைய குணம் வந்து முதல்லயே நல்லபடியா இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன், எப்போ இங்கே ஜாதி ஆளுங்கெல்லாம் ரொம்ப வரக்கூடாது, உனக்கு முக்கியமான ஆளுங்க என் வீடு வரட்டும், மீதி ஆளுங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க கல்யாணம் ஆகி உங்க கூட தான் இருந்தாங்களா 2 பேரும்? நான் என் கூட தான் வச்சுருந்தேன். நான் சொல்லிட்டேன், அவங்க அண்ணாக்க 2 பேர் ஒருத்தர் காலமாயிட்டான்,
எப்பா நான் ஒரே பொண்ணு வச்சுங்கிறம்மா, நான் என் பொண்ணை விட்டுட்டு நான் இருந்தாலும் எங்கள் அம்மா இருக்காது, நாங்கள் கூடவே வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு கூடவே அவரும் கூடயே இருக்கிறது சம்மதிச்சாரு. இருக்கணும். அவனும் சரின்ட்டான். அப்போ எப்போதான் உங்களுக்குள்ள பிரிவு வந்து ஏற்பட்டது? அப்புறம் கொடைகளுக்கு வீடு இருந்தாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணிச்சு, 5,000 செயின் கொடுத்தது. அம்மா நீ யாரையும் நம்பாதே, நீ பாதுகாக வச்சுக்கன்னு. சரி உங்கள் கொடைகளுக்கு அவஸ்தைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அது விற்று சைதாப்பேட்டில் பிளாடு வந்து ஹவுசிங் போர்டு 11,000 கொடுத்து வாங்கினேன். வாங்கி அதில் இருந்தோம் 18 வருஷம் இருந்தோம். அந்த பையன் பாருனோம், அந்த பொண்ணு பாருனது எங்கேயும் இருந்தோம். அம்மா இப்போ நீங்கள் யார் கூட இருக்கீங்க? உங்கள் பொண்ணோட தான் இருக்கீங்களா? எங்கள் பொண்ணா கூட தான் இருந்தேன். 2 மாதம் ஆகுது முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டேன். நான் வீட்டு வேலை செஞ்சுக்கின்னு தான் இருந்தேன். இன்றைக்கும் வீட்டு வேலை தான் செஞ்சுருந்தேன். அங்கே வந்து சொன்னேன், அம்மா என் பொண்ணு ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கும் போது பாலூட்டி சீராட்டி அன்போடையும் பாசத்தோடையும் வளர்க்குறாங்க. ஆனால் அதே தாய்க்கு திரும்பவும் தன்னுடைய பிள்ளைகள்கிட்டேருந்து பாசம் திரும்ப கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு அன்பான வார்த்தைக்காகவும் கனிவான ஒரு பார்வைக்காகவும் ஏங்குற எத்தனையோ தாய்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட 2 தாய்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜானகி அம்மா மற்றும் சந்திரா அம்மா. வணக்கம். ஜானகி அம்மா, உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? எனக்கு 1959 கல்யாணம். ஓ, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 60ல் ஒரு பொண்ணு, 63ல் ஒன்று, 66ல் ஒரு டாக்டர் பிறந்தாங்க. 3மே பொண்ணுங்க தான். உங்கள் கணவர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். உங்கள் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்ததா? நீங்களும் உங்கள் கணவரும் இருந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருந்தது. அவர் 82ல் செத்து போனார். ஓஹோ. அப்புறம் பசங்கள்லாம் வேலை பார்த்து என்னை காப்பாற்றினாங்க. அப்புறம் மேரேஜ் பண்ணினேன். ஒருத்தருக்கு நான் தான் பண்ணினேன், கஷ்டப்பட்டேன். என்னென்ன படித்தாங்க உங்கள் பொண்ணுங்க? பெரியவ SLC, 2வது +2, 3வது BA படித்தேன். BA படிச்சிருக்காங்க. அவங்க வேலைக்கெல்லாம் போகல? கடைசியில் போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனாக இருக்காங்க. யார்? கடைசி பொண்ணு. இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல? அவங்களாம் போகணும். அப்போ போய் என்னை காப்பாற்றினாங்க. சரி. அப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் செட் ஆகிட்டாங்க. என்னை வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு மாமியார் ஜாயின்ட் ஃபேமிலி. அதனால விசிராந்தியில் கொண்டு சேர்த்தேன். பொதுவாக மாப்பிள்ளை வீட்டில் போய் வாழறது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமும் கூட, நீங்கள் சொல்கிற மாதிரி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாப்பிள்ளை என்ன நல்லவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அவங்க என்ன ஏதாவது சொன்னால் பொண்ணுங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள மன கஷ்டம் வரும். அதனால் கொண்டு சேர்த்துட்டோம். அப்போ உங்கள் பொண்கள் தான் உங்களை கொண்டு போய் விஸ்ராந்தியில் சேர்த்தாங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம். எந்த பொண்ணு சேர்த்தாங்க? பெரிய பொண்ணு. சரி. எல்லாம் 3 பேரும் கன்சல்ட் பண்ணி சேர்த்தோம். உங்களை வந்து விஸ்ராந்தியில் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்த்தாங்களா உங்கள் பொண்கள்? அடிக்கடி வராங்க, வந்து பார்த்துட்ருக்காங்க.
மச்சினுங்க 3 நாத்தனாருங்க. ம். பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் கல்யாணம் பெரிய பண்ணி. ஜாயின். எங்கள் வீட்டுக்காரர் தான் பெரியவர். ம். அதுக்கப்புறம் 2 மச்சினுங்க. ஆ. அதுக்கப்புறம் ஒரு மச்சன் இறந்து போகும்போது ஒரு குழந்தைக்கு வந்து 5 வயசு. மச்சன் வந்து பெரியவர், என் வீட்டுக்காரோட பெரியவர். 5 வயசில் வந்து அப்பா இறந்து போயிட்டார். சரி. அதில் வந்து எங்கள் மாமியார் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ம். அது இவங்க தான் பேர குழந்தை, முதல் பேர குழந்தை, நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி வரும்போது இந்த பையன் வந்து கொஞ்சம் பெருசாகி ஒரு 15 வயசு ஆகி போச்சு. 5 வயசில் இறந்து போனார். 15 வயசு ஆகி போச்சு எனக்கு கல்யாணம் ஆகும்போது. என் வீட்டுக்காரி படின்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர். இங்கே கல்யாணம் ஆன பிற்பாடு என் வீட்டுக்கார சொன்னார், நீ டான்ஸை கற்றுக்கோனார். நீங்கள் என்ன கற்றுக்க சொன்னார். ஐயா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. எந்த மாதிரி டான்ஸ்? பரதநாட்டியமா இல்லை? இல்லை சினி டான்ஸ். சினிமா டான்ஸ். அவர் சினி லைனில் தானே இருக்காரு. அதெல்லாம் கற்றுக்கோனார். வேண்டாம் இல்லை கற்றுக்கணும். ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. சரி. அது கரெக்டாக செஞ்சேன். செஞ்ச பிற்பாடு ஹீராலால் மாஸ்டர்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர். ஆமாம், ஹீராலால் மாஸ்டர். அவங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்க. ஹீராலால் வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டு. எடுத்துகிட்டு போய் ஒய்ஃப் வந்து உங்களை அறிமுகப்பட்டினார். ஏன்னா உங்கள் வீட்டுக்காரர் என்னமோ சொல்லி கொடுத்தாரம்மா ஆடுன்னாங்க. உதறிக்கிட்டே ஆடினா அவர் ஓகேன்ட்டார். சேர்த்துக்கிட்டு அதில் இருந்து அவர்கிட்டே எனக்கு அவரே குரு ஆகிட்டார். சரி. ஸ்டெப்பு நான் ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் பாம்பே எல்லாம் கொடைக்கானல் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகும்போது ஒரு 15 பேர் அவர்கிட்ட டான்சர்ஸு. அதில் ஒரு 5-6 பேர் செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அவங்கள மாத்திரம் கூப்பிட்டு போவார். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? எனக்கு ஒரே பிள்ளை. சரி. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு? அவள் டான்ஸை நல்லா ஆடுவான். இந்த காலேஜில் அவங்க கூட்டிகிட்டு போவாங்கல்ல, டான்ஸை நல்லா ஆடுவான். அதில் வந்து டி ராஜேந்திரன் வந்து மயிலேன் காதில் ஆரம்பிக்க வராரு. அதில் கேள்விப்பட்டு நீ டான்ஸை நல்லா ஆடுவேன். என்னமோ தெரியுது ஆடுறா சார் அப்படின்னு. பிஎஸ்சி செகண்ட் இயர் பாருங்க, பேச தெரியாதவனுக்கு பேசுது. ஒவ்வொரு இது பண்ணும்போது ரெக்கார்டு போடும்போது க்ளீனாக ஆடினேன். சரி நீ தான் மயிலேன் காதில் ஹீரோ அப்படின்ட்டாரு. நீங்கள் இப்போ விஸ்ராந்தி முதியோர் இல்லத்தில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இப்போ 4 வருஷமாக இருக்கிறம்மாண்ணா. சரி. 4 வருஷமாக இருக்கிறேன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகலை. யார் உங்கள் பையனுக்கு? என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை. சரி. இவன் என்ன பண்ணுறா, இது நாங்கள் டி நகர் தான். சரி. டி நகரில் வீடு வாசல் எல்லாம் நாங்கள் 2 பேர் சம்பாதிச்ச நல்லா ஒவ்வொன்று இருந்தோம். எல்லாம் கட்சியில் என் வீட்டுக்காரர் எல்லாம் இது பண்ணிட்டு போட்டு நான் வாடகை வீட்டில் இருக்கேன். அப்போ வந்து எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பயம். அவன் சொன்னான், என் தங்கச்சி கொஞ்ச நாள் இருந்தான், கொஞ்சம் வருஷங்கிட்ட. அவள் போய் பிள்ளைகிட்ட போய் சேர்ந்துட்டேன். அதுக்காக நான் என்ன தனியாக இருக்கிறதுக்கு பயந்துட்டேன். நீ என்னப்பா போய் 10 நாள் 15 நாள் வந்து வரமாட்டேங்கிற, தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே என்னம்மா செய்யுது, சொந்தக்காரங்க இருக்காங்களே, தங்கச்சி அக்காவெல்லாம் இருக்காங்களா, போய் செய்கிறேன். நான் யார் வீட்டுக்கு போக மாட்டேன், யார் வீட்டுக்கு நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு. ஏன்னா அவங்களால வளர்த்து கல்யாணம் பண்ண நான் அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, என் தம்பி பிள்ளை வந்து விஸ்ராந்தி பற்றி தெரியும். எதுக்கானா அந்த இன்ஜினியர்கிட்ட இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவன் சொன்னான், அம்மா அத்தை நான் வந்து அங்கே சேர்த்துறேன், அண்ணா எப்போ வரணுமா வரட்டும், அண்ணாக்கு இப்போ ஏதாவது ஒரு நல்ல இது நடந்ததுன்னா நீ தனியாக போய் இருக்கலாம், வீட்டில் போய் இருக்கலாம் அப்படின்னு. போய் இருந்தேன். 2 வாட்டி கல்யாணம் நம்ம இது 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 4-5 பிக்சர் ஆக்ட் பண்ணுவான். ஹீரோவா செகண்ட் ஹீரோ ஆக்ட் பண்ணேன். நாகார்ஜுனா கூட ஃப்ரெண்டாக தெலுங்கு பிக்சர் ஆக்ட் பண்ணேன், கன்னடத்தை ஆக்ட் பண்ணேன். இப்போ உங்கள் பையன் எப்படி இருக்கிறான்னா அவனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் மெலிஸ் ஆகிட்டான். மெலிஸ்னா ரொம்ப மெலிஸ் இல்லை, அவன் ஹீரோன்னா அசிஸ்டன்ட் மாஸ்டராக போயிட்டான். இப்போ அசிஸ்டன்ட் மாஸ்டராக இருக்கிறான். அம்மா உங்களோட பையன் இப்போ உங்களை வந்து விஸ்ராந்தியில் வந்து பார்க்குறாரா? அவன் லீவு கிடைக்கும் போதெல்லாம் வரும். தொலைவில் போயிட்டேன், நான் ஹைதராபாத் ஊட்டி கொடைக்கானல் போனேன்னா கொஞ்சம் ஒரு மாதம் ஆகும் வரத்துக்கு. இங்கே மெட்ராஸுக்கு வரும்போது மெட்ராஸ் கிட்டத்தில் வரும்போதெல்லாம் வந்து என்னை பார்த்துட்டு எனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுவான். செய்வார்னா என்ன செய்வார்? எனக்கு என்ன வேணுமோ அது வாங்கி கொடுப்பான். காசு என்ன வேணுமோ அவன் கொடுத்துட்டு போவான். அம்மாவுக்கும் ரொம்ப இஷ்டம் என் பிள்ளைங்க. அவன் ரொம்ப மரியாதை இருப்பான். அது வந்து ஒரு வாட்டி வந்து நாகார்ஜுனா அம்மாலாம் என்ன பண்ணாங்க, ஹைதராபாத்தில் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு சொந்தக்காரங்க அவங்களுக்கு வேண்டியவங்க வந்து பார்த்துருக்காங்க. அப்போ என் பொண்ணு அங்கே இருந்திருக்கேன். இந்த பொண்ணை யாருமானு இது மாதிரி மயிலனுக்கு அதில் நாங்கள் 2 பேர் ஆக்ட் பண்ணோம். இப்போ டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு. பொண்ணை பிடிச்சி போச்சு. அவங்க சொன்னாங்க,
அமலா கிட்ட நாகார்ஜுன கிட்ட கட்டிக்குவானா என் பொண்ணு கொடுத்து அவங்க பணக்காரங்க கட்டிக்குவானா கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படின்னா யார் இருக்காங்க வீட்டில்னா அம்மா தான் இருக்காங்க அப்படின்னா அம்மா விசிராந்தில் இருக்கான்னு சொல்லலை அம்மா தான் இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்த விட அங்கேருந்து மறுபடியும் வந்து என்கிட்ட சொன்னேன், சொல்லிட்டு போயிட்டான். 5ஆவது நாள் வந்து மறுபடியும் கட்டு போட்டுட்டோம். நான் ஊரில் இருக்கும்போது 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 3வது இல்லை அம்மா சொன்னாங்க, என்னப்பா இது கட்டு போட்டுருந்தேன், இது 3வது ஆக்சிடென்ட்ப்பா. நான் சொன்னேன், ஐயோ கல்யாணமா, அப்போ வேண்டாம்ப்பா, ஒவ்வொரு வாட்டி கல்யாணம் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, இனிமேல் கல்யாணமே பண்ணிக்காது, பகவான் என்னைக்கு விட்றா எப்படி விட்றாரு அது மாதிரி ஆகட்டும், கல்யாணம் போகாது அப்படின்னா. அவன் ஏதாவது ஒரு ஃபேமிலியோட இருந்தானா நீங்களும் திரும்பி போய் இருக்கலாம், திரும்பி போய்ப்பேன். அம்மா சொல்லியிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு அம்மா கூட்டு போய் வச்சு என்ன பத்திரமா. அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு மனசுல? எனக்கு என் பொண்ணு ரொம்ப நல்லவம்மா, ரொம்ப தங்கமானம்மா. கண்டிப்பா. நான் உட்காருவேன், இந்த வயசுல உட்கார நில்ல நிற்பேன், அது மாதிரி வளர்த்தானா பையன். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்கம்மா. ஆமா. இப்போ சந்திராமாவுடைய கதையை கேட்டோம். அது மற்ற கதைகளை விட கொஞ்சம் வித்தியாசமானது. தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அவங்க முதியோர் இல்லத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க. எண்ணற்ற முதியவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய நிறுவனம் தாங்க விஷ்ராந்தி. அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் திருமதி சாவித்ரி வைத்திய அவர்கள் நம்மக்கிட்ட ஒரு வீடியோ கிளிப்பில் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கலாம். முதியோருடைய ப்ராப்ளம்ஸு குறையலை, அதிகமாக கொண்டே வருகிறதுன்னு சொல்லலாம். அதில் வந்து தாங்களாக வரக்கூடிய முதியோர்கள் இருக்காங்க, பிள்ளைகளே அனுப்பக்கூடிய முதியோர்களும் இருக்காங்க, மருமகள் ப்ராப்ளத்தினாலேயும் வராங்க. முதியோர்களுக்கிட்ட சில குறைகள்லாம் இருக்குது. அது சில சமயம் அவங்களே ஒத்துக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்னென்னு இப்போது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு பத்திரிகையில் அதை நான் ரொம்ப பத்திரமாக மனசில் வச்சு எல்லாருக்கும் சொல்லுவேன். 2050 வரப்போது இந்தியாவிலேயே முதியோர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு படிச்சிருக்கேன் நான். அது எல்லா இடத்துலையும் நான் செய்யணும். அந்த மாதிரி ஆக ஆக இந்த முதியோர்களை யார் காப்பாற்றுவாங்க, எப்படி நாடு எப்படி போகும், அரசாங்கம் என்ன உதவி செய்ததில் நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் முதியோர்கள் பெருகுவது தவறே அல்ல என்ற கட்சி நான். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு யாருமே இல்லை, நான் வந்தவாள் நாங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி தான் இந்த விஷ்ராந்தி கிட்டத்தட்ட 32 வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஒரு அம்மா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஹஸ்பண்ட் வந்து துரத்தி விட்டான். அப்போ இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப உடம்பு சுகம் இல்லாத இருக்கான்னு ஒரு மெசேஜ் வந்தது. அப்போ இவங்களை கேட்டேன், ஏம்மா நீங்கள் போக முடியுமா, போய் திரும்பி வர முடியுமா, இதெல்லாம் யோசனை பண்ணிக்கோங்க, ஒரு தடவை திரும்பி வந்துட்டா இங்கே வந்து வேறு இடம் கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன், அவருடைய தாலி என் கழுத்தில் தொங்குறது, அதனால் நான் வந்து அவருக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லி போனாங்க. ஒரே மாதம் அவங்களுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஏதோ பண்ணிவிட்டு வந்து அவர் இறந்து போயிட்டாராம். மறுநாள் கிளம்பி வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு வந்து அந்த கடமைன்னு ஒன்று இருக்க பெண்களுக்கு நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அது இன்னொரு அம்மா, அவங்க வந்து கொஞ்சம் வசதி உள்ளவங்க வந்து சொல்லாத கொண்டு சேர்த்துட்டாங்க. அது என்ன சொல்லுவோம், நான் வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட்டுக்குள்ளே நான் இருக்கேன், ஃபுட்பால் கோர்ட்டுன்னுவாங்க. என்னை வந்து உதச்சி என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்னம்மா பண்ணுவேன், எனக்கு வந்து போக்கணும் கிடையாது, ஃபுட்பாலாவது வெளியில் கோர்ட்டுக்கு வேலையில் போடும், எனக்கு கோர்ட்டுக்கு வெளியில் போக முடியேன்னுவாங்க. ரொம்ப எமோஷனாக இருக்கும் அந்த கேள்வி. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, அவங்க திடீர்னு வந்து எங்கள் அம்மாவை நான் கூட்டின்னு போகிறேன்னு வந்து ஆஷன் போயிட்டாங்க. நான் கேட்டேன் இந்த அம்மாவை, சரிம்மா என்னமோ ஆசையாக கூப்பிட்றாங்க, என்ன தான் நான் பிள்ளை மருமகள் ஆயிடுத்து, என்னை அனுப்பிச்சிடுங்கம்மா. சரி, நாங்கள் எழுதி வாங்கின்னு அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாதிரியெல்லாம் போனாக்க எப்படி இருக்காங்கன்னு அப்படியே போய் பார்த்துட்டு வரோம். சரி, இந்த அம்மாவை பார்க்க போனோம். நீங்கள் நம்பினா நம்புங்க, அவங்க படி ஏறினோடனே ஒரு சின்ன ஷெட், ஒரு தார்பாய் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. நாங்கள் நீங்களே எழுந்து போய் இதுக்குள்ளே யார் இருக்காங்க அப்படி எட்டி பார்த்து அந்த அம்மா உட்காந்து, ஒரு சின்ன அலுமினிய தட்டு, ஒரு டம்ளர். அவங்க வீட்டில் வந்து அமைப்பு எதிர கிச்சன். இந்த அம்மா குனிஞ்சு பார்த்தோடனே, என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க? இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்ததே ரொம்ப கஷ்டமாக போயிடுது, இங்கே வந்தால் என்னை இங்கே தான் உட்காந்து வச்சுருக்காங்க. அவன் எதுக்காக நேராக பார்க்க அங்கே கிச்சன் இருக்குமா, காஃபி வரும்னு எதிர்பார்க்கணும். எனக்கு நாங்கள் 2-3 பேராக போவோம், ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ நேராக உள்ளே போனேன். உள்ளே போய் அந்த அம்மாவோட பேசினேன், ஏம்மா நீ இந்த மாதிரி எதுக்காக நீ கூட்டின்னு வந்து, அவங்க பாட்டு அங்கே நிம்மதியாக இருந்தாங்க இல்லையா? இல்லை, எல்லாரும் வந்து அம்மா வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னு
எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அவமானமாக இருந்தது. அதனால் அங்கே கூட்டின்னு வந்தோம். நான் என்ன பண்ணேன், இனிமேல் இந்த அம்மா உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் அந்த அம்மா வந்து குடிசையில் வச்சு குடிசை மாதிரி அமைப்பில் வச்சு பார்க்குறீங்களோ அப்புறம் உங்களுக்கு அம்மா தேவையே இல்லை. இமிடியட்டாக அவங்கள கூப்பிட்டு வந்துட்டேன். கூட்டின்னு வந்து இங்கே இருந்தாங்க, இங்கே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பிரமாதமாக அந்த பிள்ளையும் மருமகளும் வந்தது. என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை அம்மா இறந்து போனாங்கன்னு கேள்விப்பட்டோம், எந்த திதியில் இறந்து போனாங்க? நான் சரி என்ன காரணம்? இல்லை நாங்கள் வந்து இந்த சில பேர் இறந்து போனாக்க காரியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக நாங்கள் பண்ணணும். நான் சொன்னேன், அவங்க இறந்து போனது இங்கே, கொள்ளி வச்சது நாங்கள், உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் தயவுசெய்து போயிடுங்கன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இங்கே நடக்கும். ஸோ இந்த முதியோர் அந்த ₹1 நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகும் நீங்கள் எத்தனை வருஷம் இருக்குமோ அந்த இது குட்டி போட்டு உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தரை டிபெண்ட் பண்ண வேணாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் தன்னுடைய பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியிலையும் நமக்கு நேரம் ஒதுக்கி நம்ம ஷோவுக்கு வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் இந்திராணி ராஜதுரை. இன்றைய தலைமுறையினர் முதியோர்களை உதாசீனப்படுத்துறதும் நிராகரிக்கிறதையும் பற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க இவங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஹெல்பேஜ் இந்தியாங்கிற இயக்கத்தோட தேசிய இயக்குனராகவும் இப்போ பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இவங்களுடைய ஆய்வை பற்றியும் இவங்களோட நிறுவனமும் இவங்களும் தொடர்ந்து முதியோர்களுக்காக செய்து வர சேவைகளையும் பற்றி அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ வெரி வார்ம்லி வெல்கம் டு தி ஷோ மிஸ்ஸஸ் இந்திராணி ராஜதுரை. ஹலோ மேம். மேம், உங்களுடைய ஆய்வை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சமீபத்தில் நாங்கள் படித்தோம் அதை பற்றி நியூஸ் பேப்பரில். முதியோர்களுக்காக நீங்கள் செய்து வர சேவைகளை பற்றியும் படித்தோம். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லு. நான் பணிபுரியும் ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனம் கடந்த மாதத்தில் நாங்கள் ஒரு ஆய்வு நடத்தினோம். ஆய்வு நடத்தினது எதற்கு என்றால், இந்தியா முழுவதுலேயும் முதியோர்களை எப்படி இளைய சமுதாயமோ அவங்க வீட்டில் இருக்கவங்களோ அவங்கள எப்படி வச்சுருக்காங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க வயசானவங்க, அதை பற்றி ஒரு ஆய்வு எடுத்தோம். ஒரு 800 முதியோர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த கொஸ்டினரை அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்தாங்க. இது 8 மெயின் சிட்டிஸில் இதை நாங்கள் நடத்தினோம். அதாவது சென்னை, மும்பை, கொல்கட்டா, டெல்லி, அஹமதாபாத், ஹைதராபாத், போபால் ஆகிய இந்த இடங்களில் ஆய்வு நடத்துகிறோம். இந்த கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணது உங்களுடைய ஒரு குழு? எங்களுடைய அமைப்பு. அதில் ஒரு குழு வயசானவங்களுக்காக என்ன மாதிரியான நம்ம ஸ்டடீஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாங்கிறதுக்காக நடத்துனாங்க. இப்போ இந்த ஸ்டடீஸ் முடிஞ்சவொடனே எங்களுக்கு பார்க்குறப்போ எங்களுக்கே கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதாவது சென்னையில் வந்து முதியோர்கள் வந்து ரொம்ப ஒதுக்கப்படுறாங்க, தே ஃபீல் நெக்லெக்டட். அப்புறம் அவங்களுக்கு வேர்பல் அப்யூஸ் வருது, வாயினால் திட்டி அவங்கள வருத்தப்படுத்துறது. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அப்யூஸ், பணம் இல்லாமல், லோன்லினஸ், இந்த மாதிரியான இது கண்டுபிடிச்சாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ், இதெல்லாம் சென்னையில் இருக்க முதியோர்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ 30% முதியோர்கள் வந்து சென்னையில், அதாவது கப்பிள்ஸ், கணவன் மனைவியாக தனியாக இருக்கிறாங்க. 63.3% முதியோர்கள் வந்து பிள்ளைகள், அதாவது முக்கியமாக சன்ஸோடு இருக்கிறாங்க. ஆனால் சன்ஸ் வந்து அவங்களோட பிஸி ஷெட்யூலில், அவங்க வீட்டில் இருக்கவங்க பிஸி ஷெட்யூலில் இவங்களை கவனிக்க முடியாமல் இருக்குது. 63.2% முதியோர்கள் வந்து வீட்டில் குடும்பத்தோடு இருக்கிறாங்க.
ஆனால் அவங்க பிள்ளைகள் பிஸி ஷெட்யூல் இல்லை, ஆனாலும் அவங்கள கவனிக்கிறதில்ல, ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி. இது இல்லாமல் முதியோர்களுக்கு வந்து நம்ம வந்து வேண்டாதவங்க, விரும்பப்படத்தகாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22% இருக்குது. ரொம்ப குறைஞ்ச பர்சன்டேஜ் வந்து 3.6%. அது வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ். ஃபிசிக்கல் அப்யூஸ்னால் சில நேரங்களில் வயசானவங்களை அடிச்சிருவாங்க, இல்லை தள்ளி விட்டுருவாங்க, அந்த மாதிரியான அது ஒரு மனசுக்குள்ளே கொஞ்சம் திருப்தியாக இருக்கு. ஏன்னா அது அந்த பர்சன்டேஜ் வந்து சதவீதம் குறைந்ததாக அந்த கணக்கெடுப்பில் கண்டுபிடிச்சோம். ஆனால் உங்களுக்கு எப்பயாவது தோணியிருக்கா, அதாவது சில முதியோர்கள் ஃபிசிக்கல் அப்யூஸுக்கு ஆட்படுத்தப்பட்டும் ஆனால் அவங்க வெளியில் இந்த ஆய்வில் வந்து அந்த விஷயத்த உண்மையை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம்? அவங்களுக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் இருந்ததுன்னா, ஏன்னா இந்த ஆய்வில் சொல்கிறனால நாங்கள் அவங்க பேரையோ அவங்க எங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே வெளிப்படுத்தலை. அதனால் அவங்களுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட அந்த இது ஆய்வு நடத்துகிறப்பே சொன்னோம், இது எங்கேயும் நாங்கள் வெளியில் உங்கள் பேரையோ எதுவும் சொல்ல மாட்டோம், நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ சரியான ஒரு விடை கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டோம். இன்னொன்று நீங்கள் மேம் சொன்னீங்க, இந்த மாதிரி கவனிப்பார் இல்லாமல் கூட வந்து நிறையா முதியோர்கள் வந்து அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவனிப்பார் இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுப்பீங்க? டெஃபினேஷன் கவனிப்பார் இல்லைங்கிறப்போ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி நம்ம இந்தியாவில், அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் கூட்டு குடும்பம் தலை தோங்கியது. கண்டிப்பாக. ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்து ஒரு தலைவர், அல்ல அந்த வீட்டில் ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஒரு முக்கியமான வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா பெரியவங்ககிட்ட கேட்டு அவங்களே அனுமதியில் செய்யணும்னு சொல்லி ஒரு 3 டிகேடுக்கு முன்னாக, இது 30 வருஷத்துக்கு முன்னதாக இப்படி இருந்தது. ஆனால் அது அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது, இப்போ நான் அந்த நிறுவனத்தில் ஒரு 32 வருஷமாக வேலை பார்க்குறேன். 30 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தது முதியோர் இல்லங்கள்னு சொன்னால் யாருக்குமே அது என்ன முதியோர் இல்லம் அப்படின்னு கேட்பாங்க. 1 2 இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ இன்றைக்கி பார்க்கும்பொழுது நீங்கள் சென்னையில் மட்டும் 70க்கு மேலான முதியோர் இல்லங்கள் இருக்குது. ஸோ இது எதனால் இவ்வளோ முதியோர் இல்லங்கள் வந்திருக்குங்கிறப்போ, முதியோர்களை வந்து கைவிடப்படுறாங்க, பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் பேர பிள்ளைகளாலும் புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு சில நேரம் மனசு சந்தோஷம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இல்லை கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் கணவன் மட்டும் போவார், மனைவி வீட்டிலேருந்து எல்லா காரையும் பார்ப்பாங்க, பெரியவங்க ஓவரால் சூப்பர்விஷன் மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பெரியவங்களை வந்து டெசிஷன் மேக்கர்ஸ் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம், பேரப்பிள்ளை கல்யாணம்னா கூட அவனுக்கு இந்த நாள் நாங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்கில் அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறதுங்கிறது இப்போ குறைஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி இந்த சூழல் நிலவரத்துக்கு என்ன காரணங்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் வந்து முதல்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பேர பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே உட்காந்து தாத்தா பாட்டிகிட்ட கதை பேசுவாங்க, இல்லை தாத்தா பாட்டி ராத்திரி சாப்பிட்ற நேரங்களில் அவங்களுக்கு கதைங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, டெக்னாலஜி வளருது. அதுக்கப்புறம் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, நல்ல வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்ராட் போயிடுறாங்க, வயசான பெற்றோர்களை விட்டுட்டு போயிடுறாங்க. கிராமத்தில் இருக்கவங்க சிட்டிக்கு வந்து வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் இன்னும் நம்ம கிராமத்தில் பார்க்கும் பொழுது வயதானவங்க அவங்கள நான் கிராமத்தில் எங்களுடைய திட்டங்களுக்கு நான் போகிறப்போ முதியோர்களை பார்ப்பேன். அப்போ அவங்க வீடுங்களில் போய் அவங்கள்ட்டலாம் பேசுவேன். சிலர் அந்த பாட்டிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பாட்டி அங்கே சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்க மற்ற பெரியவங்கெல்லாம் அந்த ஒரு கோயில் கூடத்தில் உட்காந்து அவங்க பேசுவாங்க, இல்லை அந்த அவங்க விளையாடுவாங்க, அந்த தாயம் இந்த மாதிரியான காரியங்கள், பல்லாங்குடியெல்லாம் விளையாடுவாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க அவங்க சாப்பிட்றது கொஞ்சம் அவங்களோட பகிர்ந்துக்குவாங்க. நீங்கள் அந்த பாட்டிகிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு நல்ல முதியோர் எல்லாம் வச்சுருக்கேன் பாட்டி, ஃபேனு கீழே நீங்கள் படுத்துக்கலாம், உங்களுக்கு நல்லா மணி அடிச்ச நேரம் சாப்பாடு, நீங்கள் அங்கே வந்து சேர்ந்துடுறீங்களான்னு, இல்லைம்மா இந்த கிராமத்தை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்வாங்க. ஸோ கிராமத்தில் இன்னும் ஒரு அளவுக்கு அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க, கிராமத்தில் உள்ளவங்க அவங்க வந்து ஒருத்தர் அவங்கள கவனிச்சிக்கிறாங்க. ஆனால் சிட்டியில் நீங்கள் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இப்போது இருக்கிற விலைவாசி, மற்றபடியும் பிள்ளைங்க படிக்கிற இடங்களில் ஃபீஸ் இப்படிலாம் பார்க்குறப்போ வந்து அவங்க 2 பேரும் வேலை பார்த்தா தான் ஒரு குடும்பத்தை வந்து அவங்க சமாளிக்க முடியும். அப்படின்றக்கப்போ வந்து வயசானவங்களை அவங்களுக்கு வந்து சரியாக அவங்களால முடியல. ஏன்னா அவங்களே ஓடிட்டு இருக்காங்க. காலையில் எழும்பி அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறது, சாயந்தரம் வர்றதுக்கு 6-7 மணி ஆகும். இந்த மாதிரியான ஒரு வேகத்தில் இருக்கும் பொழுது முதியோர்கள் வந்து அவங்க தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது உதாசீனப்படுத்தப்பட்ட முதியோர்களில் அதிக பர்சன்டேஜ் சென்னையில் தான் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் படித்தோம்.
அது ஏன்னு நினைக்கிறீங்க? அது உண்மையா? அது உண்மைதான். ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் சென்னையில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் எக்மோரில் ஒரு எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் வச்சுருக்கோம், முதியோர் உதவி மையம்னு. அதனுடைய எண் வந்து 1253, 4 எண்கள் தான். இது 24 மணி நேரமும் இயங்கி வருது, 7 நாட்களும் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஃபோன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் பெரியவங்க பண்ணுவாங்க, எம்மா எனக்கு இங்கே இருக்க முடியல, என்ன ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துறேன்னுவாங்க. இல்லை சில நேரங்களில் பப்ளிக் சமுதாயத்துலேருந்து பேசுவாங்க, இப்படி ஒரு பாட்டி வந்து இங்கே இருக்கிறாங்க, ஒரு வாரமாக அங்கே இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இதுவரை இந்த எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் முதியோர் உதவி மையத்தின் வழியாக 1203 முதியோர்களை முதியோர் இல்லங்களில் சேர்த்துருக்கோம். பிள்ளைங்கள் வந்து பெற்றோர்களை கவனிக்கிறது வந்து ஒரு கடமை. இந்த கடமையை வந்து பிள்ளைகள் கட்டாயம் செய்யணும். எப்படி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு கடமையாக நினச்சி செய்கிறாங்களோ, அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கவனிக்கிறது ஒரு கடமையாக எடுத்து செய்யணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சென்னையில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது கேட்குறதுக்கே கொடுமையாக இருக்குது. இது தடுக்கிறதுக்கு நம்ம சொல்கிறப்போ நம்ம வந்து முதல்ல வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். விழிப்புணர்வு என்ன கொடுக்கணும்னு சொன்னால், முதுமைங்கிறது வந்து நாங்கள் எப்பொழுதும் பார்க்குறது ஒரு அருமையான ஒரு அழகான பருவம். நாங்கள் வயசானவங்களை அறிவு களஞ்சியம்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து முக்கியமாக வந்து பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லணும். இதை தான் நாங்கள் வந்து இப்போது ஹெல்பேஜ் இந்தியாவில் பள்ளிக்கூடங்களில் போய் மாணவ மாணவிகள்கிட்ட முதியோர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து கூறி ஒரு வேல்யூ எஜுகேஷன் கொடுக்குறோம். இந்த வேல்யூ எஜுகேஷனில் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களை எப்படி கவனிக்கணும், அவ்வளோ முக்கியமானவங்க, அவங்ககிட்ட என்ன கற்றுக்கிடலாம். பெரியவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் இன்றைக்கி சில காரியங்கள்லாம் பெரியவங்க சொன்ன மாதிரி வாழ்க்கை அனுபவங்கள். ஸோ அந்த அறிவை அவங்களுக்கு புகட்டணும். வி ஹவ் ரிக்வெஸ்டட் த கவர்மெண்ட் ஒரு வேல்யூ எஜுகேஷன் பற்றி ஒரு சிலபஸ், அவங்களுடைய ஒரு எந்த புத்தகத்தில்னாலும் பரவாயில்ல ஒரு அதிகாரம் வயசானவங்களை பற்றி இருந்துச்சா அது ஆட்டோமேட்டிக்காக, இப்போ நம்ம சில புக்கு படிக்கிறோம், நல்ல அறிவுரைகள் இருக்குன்னா அது நம்ம மனசுக்குள்ள அது பதிஞ்சிருது. அது வந்து நம்ம ஒரு விதைச்சிடுறோம், அப்புறம் பின்னால் அது வந்து ஒரு செடியாக மரமாக வளர்ந்து உதவியாக இருக்குங்கிறதுக்காக வேல்யூ எஜுகேஷன் பள்ளிக்கூடங்களில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேம், நீங்கள் முதியோர்களுக்காக தொடர்ந்து செய்து வர பணிகளுக்காகவும் உங்களுடைய நிறுவனம் ஹெல்பேஜ் இந்தியா செய்து வர சேவைகளுக்காகவும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு சில பிள்ளைகளாவது தங்களுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அதுவே இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் நாளை சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சியில் மற்றும் பல வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.